Hey hi, welcome to my channel. This is Nivedha. நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு ரொம்பவே அப்ரோப்ரியேட்டான மேக்கப் லுக் இது ஒரு போல்டான கிளாம் மேக்கப் லுக் அப்படின்னு வந்து சொல்லலாம். விங் லைனர் ப்ளஸ் வந்து ஷிம்மர் ஐ ஷேடோ ப்ளஸ் கொஞ்சம் போல்டான ஒரு லிப் ஷேட். ஸோ இந்த ஒரு காம்பினேஷனில் தான் இந்த மேக்கப் இருக்குது. தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த மேக்கப் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஸ்கின் கேர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஜென்டலாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். அடுத்ததாக வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே ஏன் நான் எல்லாமே வந்து ஸ்பீடாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி தீபாவளி மேக்கப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கிளாம் லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாகவே வந்து இதுக்கும் அதுக்கும் சேமாக தான் இருக்கும். அங்கே என்ன பண்ணுறனோ அதே தான் எங்கேயும் நான் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ரொம்ப போர் அடிக்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக இங்கே இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்பீடில் கொடுத்துட்டேன். ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ சேம் மேக்கப் ப்ராடக்ட் தான் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நியூட் கிளாம், அதாவது ஃபர்ஸ்ட் தீபாவளி மேக்கப் லுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அதே தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் எல்லா ப்ராடக்ட்டுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோவில் காமிச்சிருக்கேன். டவுட்ஸ் இருந்தால் அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் மேக்கப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு நான் மேலேயும் கீழே லைன் பண்ணிவிட்டு இடையில இருக்க கேப்ஸ் மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல் ஃபேஸ் மேக்கப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எலாபரேட்டடாக வந்து பார்க்கலாம். மார்ஸோட ஐ ஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். அதில் இந்த பிங்க் கலர் வந்து நான் க்ரீஸ் ஏரியாக்காக சூஸ் பண்ணியிருந்தேன். க்ரீஸ் ஏரியாவுக்கு எப்போதுமே டார்க் ஷேட்ஸ் இல்லை போல்டான ஷேட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து ஐ லுக் வந்து நல்லாயிருக்கும். அதனால நான் எனக்கு இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். க்ரீஸ் ஏரியானா நான் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போது கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த இடம் தான் க்ரீஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஐபால் கரெக்டாக முடிகிற இடம் அந்த இடத்துக்கிட்ட இந்த பிங்க் கலரை கொடுத்துட்டு இப்போ இந்த டார்க் க்ரீன் எடுத்துக்கிட்டேன். க்ரீஸ் ஏரியா கொடுத்தோம்ல அதுக்கு மேலே வந்து இந்த டார்க் க்ரீனை நான் வந்து ஃபில் பண்ணி அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். அவுட்டர் கார்னர்லேயே அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை பிளெண்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஸ்மூதன் பண்ண மாதிரி பிளெண்ட் பண்ணிடுறேன். ஏன் வந்து டார்க் ஷேட், அதாவது டார்க் க்ரீன் வந்து ஏன் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் எனக்கு ஸ்மோக்கி லுக் எஃபெக்ட் வேணும். அதனால நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த லைட் க்ரீன் எடுத்து க்ரீஸ் ஏரியாவுக்கு கீழே இருக்கும்ல அந்த ஸ்பேஸில் வந்து இந்த லைட் க்ரீனை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர்லேருந்து ஃபுல்லாக அவுட்டர் கார்னர் போல் அவுட்டர் கார்னருக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரஞ்ச் ஷேட் எடுத்து க்ரீஸ் ஏரியாலேயே நான் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் 2 கலர் காம்பினேஷன் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அதனால் ஆரஞ்ச் ஷேட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒரு க்ரீன் ஷிம்மர் ஷேட் எடுத்து நம்ம ஒரு லைட் க்ரீன் அப்ளை பண்ணோம்ல க்ரீஸ் ஏரியாவுக்கு கீழே அந்த ஸ்பேஸில் என்னோடய ஃபிங்கர்ஸ்னாலேயே அழகாக நான் அதை அப்ளை பண்ணிடுறேன். ஸ்மூத்தாக வந்து அப்போ தான் நல்ல ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும். அதனால நான் அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தோன்னா வெட் அண்ட் வைல்ட் ஐஷேடோ பேலட்டில் இந்த ஒரு பெய்ஜ் கலர் சொல்லுவேன்ல இது ஷிம்மர் ஷேட் தான். அதை எடுத்து நம்ம க்ரீஸ் ஏரியாவுக்கு மேலே டார்க் க்ரீன் அப்ளை பண்ணோம்ல அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும்னு. அடுத்து அகைன் அதே பிங்க் எடுத்துகிட்டு க்ரீஸ் ஏரியாலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் டார்க் க்ரீன்லாம் அப்ளை பண்ணி பிங்க் வந்து அப்ளை பண்ணதே வந்து தெரியல. ஸோ கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக பாப்பாக பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக பிங்க் கலர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறமா கீழே வாட்டர் லைனில் சேம் பிங்க் கலர் அப்ளை பண்ணிவிட்டு இன்னர் கார்னரில் அந்த க்ரீன் ஷிம்மர் ஷேட் கையிலே வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஐ ஷேடோ டன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐலைனர் ட்ரா பண்ணிக்கலாம். இன்றைக்கி கலர் எசன்ஸோட இந்த எக்ஸ்டெண்ட் ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிற லுக் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து போல்டான ஒரு விங் லைனர் லுக் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் விங் ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு விங் ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கரெக்டாக அந்த எண்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு இடையில இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஸோ நார்மலாக நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து மிட்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போதுமே விங்கடு லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா விங் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து மிட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறமா இன்னர் கார்னர்லேருந்து கொண்டு போய் ஒவ்வொரு லைனாக வந்து கனெக்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ பண்ணுறது தான் சேம் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து விங் லைனை ட்ரா பண்ணலாம். விங் லைனருக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா இன்னரில் லைன் ரொம்ப தின்னாக இருக்கணும், அவுட்டரில் மட்டும் திக்காக இருக்கணும். 2 ஐஸ்க்குமே முடிச்சாச்சு. அடுத்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அவுட்டர்லேருந்து மிட் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸ்லேயே வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஒரு ஸ்மட்ச் லுக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து ஐ லேஷஸ் வந்து கர்ல் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸஸாக ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐஸ் பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ நான் மஸ்காரா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது மேப்ளின்லேருந்து ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. இது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. மேலே இருக்க லேஷஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு கீழேயும் அப்ளை பண்ணிடுறேன். இதோட நம்மளோட ஐ மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிப்ஸ்க்கு போயிடலாம்.
லிப் லைனருக்கு நான் யூஸ் பண்ணுறது மிஸ் கிளேரோட கிளிம்மர் ஸ்டிக்ஸ். இதோட ஷேட் நம்பர் L18. நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கும் இந்த ஒரு பென்சில். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோடய லிப்ஸை வந்து நான் லைன் பண்ணிடுறேன். நார்மலாக நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கும் லிப் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லிப்ஸ்டிக் போடுறோம் அப்படின்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் இதை பார்க்கலாம். குட்டியாக லிப்ஸ் இருக்கும்ல, ஸோ அவங்களுக்குலாம் லிப் பென்சில் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லிப்ஸ் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும், பெருசாக தெரியும். ஸோ லிப் லைனர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு டார்க்காக இருக்க பிளேஸில் கொஞ்சம் வந்து ஷேடும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் தான் இது வந்து மேப்ளின் சென்சேஷனல் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் மேட் ஈஸி. அதில் தெரியாது, ரொம்பவே குட்டியாக இருக்கும். இது பார்த்தோன்னா ஒரு ப்ரௌன் ப்ளஸ் வந்து ரஸ்க் கலர் வந்து மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஷேட். பிரைட்டான ஒரு ப்ரௌன் கலர்னு சொல்லலாம். கொஞ்சம் வந்து ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த ஷேட் தான். இந்த ஷேடை லிப் லைனர் யூஸ் பண்ணாமல் நான் அப்ளை பண்ணேன்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது, கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் லிப் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட மேக்கப் டன். ஃபைனல் அவுட்லுக் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு போல்டு கிளாம் லுக் வந்து ஃபைனலி கிடைச்சாச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி உங்களோட ஐ ஷேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட லிப் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஐ ஷேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லிப் கலரும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு விஷயமும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த ஹேர் ஸ்டைல் தான் சடனாக தான் நான் க்ரியேட் பண்ணேன். பிரைடல் ஹெட்பேண்ட் மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் காமிச்சேன். ஸோ இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஹாப்பி தீபாவளி.